முடிவுகள் அறிவிக்கப்படும் போது மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்படும். பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள்னா என் கட்சி சொல்லணும்ல, பாட்டாளி மக்கள் கட்சிகள் 400க்கும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவது உறுதியிலும் உறுதி. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பாமக கூட்டணி 20க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும். மத்தியில் மோடி அவர்களின் ஆட்சி மீண்டும் அமைந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து போராடி பெறுவோம். தமிழகம் முன்னேற பாடுபடுவோம். இரண்டாவது, 5.50 லட்சம் அரசு வேலைகள் எங்கேன்னு கேட்கறத விட எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் காலியாக உள்ள 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார்கள். 2 லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்படும் சொன்னார்கள் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் 2758 பேருக்கு மட்டும்தான் தேர்வாணையங்கள் மூலம் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளில் 2758 பேருக்கு மட்டும்தான் தேர்வாணையங்கள் மூலம் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் பேருக்கும் கூடுதலாக ஓய்வு பெற்றுள்ளனர். 1 லட்சம் பேருக்கு மேலே ஓய்வு பெற்று, அதனால் ஏற்பட்ட காலி இடங்களையும் கணக்கில் சேர்த்தால் குறைந்தது 6 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். திமுக அரசின் பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்குள்ளாக 6 லட்சம் பேருக்கு அரசு வேலை எவ்வாறு வழங்கப்படும் என்பதை திமுக அரசு அறிவிக்க வேண்டும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக நம்பிக்கையூட்டி வேலை தவறாமல் ஏமாற்றுவது அது ஒரு வகையான மோசடி. இதை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். எனவே தாமதிக்காமல் அரசு வேலை குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும். அடுத்தது, அரசு பணிகளுக்கு நேர்முகத் தேர்வு கூடாது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தோட்டக்கலை அலுவலர்
வேளாண் அலுவலர், தோட்டக்கலை அலுவலர், வேளாண் அலுவலர் பணிக்கான நேர்முகத் தேர்வில் எழுத்துத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு நேர்முகத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை அதிகாரிகள் பணிக்கான எழுத்துத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த தேர்வர்களின் மதிப்பெண்கள் முறையே 367.50, 361.50, 358.50 இந்த 3 பேரும். இந்த மூவருக்கும் நேர்காணலில் 60க்கு 36 மதிப்பெண்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் குறைந்த அளவாக 241 மதிப்பெண் மட்டுமே எடுத்த ஒருவருக்கு நேர்காணலில் 45 மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. அதனால் எழுத்துத் தேர்வில் மிக அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் நேர்காணலில் எப்படி குறைந்த மதிப்பெண்களை பெற முடியும்? இதில் பாதிக்கப்பட்ட மூவரும் மிகவும் பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர். இந்த முறைகேடு குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதாவது குரூப் 1 தொகுதி 1 உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் நேர்காணல் ரத்து செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து பணிகளுக்கும் நேர்முகத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பல 10 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. வேறு எந்த கட்சியும் இந்த கோரிக்கையை வற்புறுத்தியதில்லை. ஆந்திரத்தில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து பணிகளுக்கும் நேர்காணல் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. அதேபோல் தமிழகத்திலும் ரத்து செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு யாருக்கா தண்ணி வேணுமா? தண்ணி வேணும்னா தண்ணி இருக்குது, மோர் இருக்குது, எது சாப்பிடணும் சாப்பிடணும். அடுத்தது ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன், பல்லாண்டு காலமாக சேவை பெறும் உரிமை சட்டம் கோரி போராட்டம். தமிழ்நாட்டில் சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். கடந்த வாரம் உங்களை சந்தித்த போதும் இதை வலியுறுத்தினேன். அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்படும் சாதி சான்று, வருவாய் சான்று உள்ளிட்ட 26 வகையான சான்றிதழ்கள் மற்றும் பட்டா மாறுதல் கோரும் மனுக்கள் மீது 16 நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று வருவாய்த்துறை ஊழியர்கள், வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ்கே பிரபாகர் ஆணையிட்டிருக்கிறார். நல்லா வேலை செய்திருக்கு நம்ம அறிக்கை. இது வரவேற்கத்தக்கது.
இது வரவேற்கத்தக்கது. ஆனால் போதுமானதல்ல. வரவேற்கத்தக்கது, ஆனால் போதுமானதல்ல. இதையே சேவை பெறும் உரிமை சட்டமாக இயற்ற வேண்டும். இதையே சேவை பெறும் உரிமை சட்டமாக இயற்ற வேண்டும். அவ்வாறு இயற்றப்பட்டால் பல்வேறு சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படும். 15 நாளைக்குள்ள ஜெயராஜ் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட், பிறந்தநாள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு வச்சுங்க, உடனே அவருக்கு 10,000 ரூபா அரசு கொடுக்கணும். அந்த சட்டத்தில் அது மாதிரிலாம் இருக்குது நிறைய. இது மேலே அது தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். பல்வேறு சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படும். குறித்த காலத்தில் அரசின் சேவை கிடைக்காத மக்களுக்கு ரூபாய் 10,000 வரை இழப்பீடு வழங்கவும், சேவை வழங்காத அதிகாரிகளுக்கு தண்டம் விதிக்கவும், தண்டம்னா ஃபைன் பண்ணணும், விதிக்கவும் சட்டத்தில் வழிவகை செய்யப்படும். அதனால் அரசு அதிகாரிகள் குறித்த நேரத்தில் சேவை வழங்குவார்கள். பயந்து நாம் எங்கடா நமக்கு தண்டம் வச்சுட போகிறாங்க, அரசுக்கு ஒரு 10,000 இழப்பீடு வரணும் அப்படின்னு பயந்துன்னு, மணி ஆகிடுது, நாளாகிடுது, சீக்கிரம் இது பண்ணுங்கடான்னு கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் சொல்லி கீழெல்லாம் ஓடுவானுங்க, ஆடுவானுங்க, பாடுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. குறித்த நேரத்தில் சேவை வழங்குவார்கள். இதுதான் மக்களுக்கு தேவை. எனவே சேவை பெறும் உரிமை சட்டத்தை அரசு வரும் கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும். சேவை பெறும் உரிமை சட்டத்தை அரசு வரும் கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும். இதை வலியுறுத்தி விரைவில் மாபெரும் போராட்டத்தை பாமக அறிவிக்க உள்ளது. அஞ்சு, தமிழை கட்டாய பாடமாகவும் பயிற்று மொழியாகவும் அறிக்க வேண்டும். தமிழை கட்டாய பாடமாகவும் பயிற்று மொழியாகவும் அறிக்க வேண்டும். இது பல ஆண்டு காலமாக சொல்லி வரேன். தமிழை வளர்ப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னு தானே சொன்னாங்க. தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த திமுக தமிழ் வளர்ச்சிக்காக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 1999ஆம் ஆண்டு 102 தமிழறிஞர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 102 தமிழறிஞர்கள் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து எங்கே நடத்தினாங்க? யாராவது சொல்ல போகணும்? வள்ளுவர் கோட்டை முன்னால் நடத்தியதை தொடர்ந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக அறிவித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு 2000ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தடை விதித்துவிடு. அதுக்கு தடை விதிச்சாச்சு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை இருபத்தி 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும், எப்படி சொல்லணும், 24 ஆண்டு மேலாகியும் விசாரணைக்கு கொண்டு வர அரசு எதுவும் செய்யவில்லை. அதேபோல் 10ஆம் வகுப்பு வரை
தமிழை கட்டாய பாடமாக்கி கொண்டு வரப்பட்ட சட்டமும் இதுவரை செயல்படுத்தப்படாமல் கிடக்கிறது. இது தொடர்பான வழக்கம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கை விரைவில் முடித்து தமிழ் கட்டாய பாட சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். பள்ளி படிப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்குவதற்காக சட்டப்பேரவையில் புதிய சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் நம்ம ஊதர சங்க ஊதுறோம். ஊதர சங்க ஊதனா விடியும்போது விடியுமா? இது ஒரு பழமொழி. இது எவ்வளோ நாளைக்கு தான் ஊதிங்கிறது இந்த சங்க? 6 நேற்று பார்க்குறேன். 4 சரி. 6 அனைத்து காய்கறிகளுக்கும் கொள்முதல் விலை சட்டம். இதில் இங்கே வந்துருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் வீட்டில் போனதும் தக்காளி விலை கிலோ ரூபா 100 என்ற அளவுக்கு, தக்காளி விலை கிலோ 100 என்ற அளவுக்கு. உங்கள் வீட்டில் போனதும் என்ன தக்காளி அப்படி எடுத்து காட்டுவாங்க உங்கள்கிட்ட. 100 ரூபா. பீன்ஸ் விலை கிலோ 250 என்ற அளவுக்கு. வீட்டில் போனதும் பீன்ஸுன்னு எழுதி ஒரு பேப்பரில் உங்கள்கிட்ட காட்டுவாங்க. பீன்ஸ் விலை கிலோ 250 என்ற அளவுக்கும் அதிகரித்துள்ளது. இதனால் இந்த காய்கறிகளை மக்களால் வாங்க முடியவில்லை. சில மாதங்களுக்கு முன் தக்காளியை கிலோ 1 ரூபாய்க்கு கூட வாங்க ஆள் இல்லை. 1 ரூபா, ஒரு கிலோ 1 ரூபா. இப்போ 100 ரூபா. அதேபோல் பீன்ஸ் விலை ரூபாய் 20க்கும் குறைவாக விற்றது. காய்கறிகளின் விலை குறையும் போது விவசாயிகளும், விலை அதிகரிக்கும் போது பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையை மாற்றி எல்லா காலங்களிலும் காய்கறிகளின் விலைகளை சீராக வைத்திருக்க ஒரே வழி, அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு கொள்முதல் விலை நிர்ணயிப்பதுதான். அதற்காக தமிழக அரசு உடனடியாக சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் வேளாண் விளைபொருட்கள் அதிகமாக விளையும் காலங்களில் அவற்றை சேமித்து வைப்பதற்காக குளிர்சாதன கிடங்குகளை அமைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதையும் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். பல ஆண்டு காலமாக நிழல் அறிக்கை எத்தனாவது அக்ரிகல்ச்சர் வெளியிட்டோம்? 19 ஷேடோ பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர், வேளாண் நிதிநிலை அறிக்கை. வேளாண் 19 தானே? 19 ஷேடோ பட்ஜெட் வெளியிட்டோம். அதில் இருந்து சொல்லிடுறோம். 19 வருஷமாக சொல்லிடுறோம். ஷேடோ பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர். இது ரொம்ப கொடூரமானது. கந்து வட்டி
தற்கொலைகளை தடுக்க வேண்டும். கந்துவட்டி தற்கொலைகளை தடுக்க வேண்டும். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் நகரைச் சேர்ந்த ஆசிரியர்களாக பணியாற்றும் கணவன் மனைவி இருவரும் கடந்த 23ஆம் தேதி தங்களின் மகள் பேரக்குழந்தை ஆகியோரை கொன்றுவிட்டு தாங்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். காரணம் பலரிடம் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியதாகவும் அவர்கள் பல மடங்கு பணம் கேட்டு மிரட்டியதால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தற்கொலை செய்து கொண்ட ஆசிரியர் செல்பேசியில் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். கந்துவட்டி உயிர்களை எவ்வாறு பறிக்கிறது என்பதற்கு இதுவே உதாரணம். தமிழகத்தில் கந்துவட்டி தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மதிக்காமல் கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதுதான் இத்தகைய தற்கொலைகளுக்கு காரணம் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம். ஒரே குடும்பத்தில் 5 பேர் உயிரிழக்க காரணமான கந்துவட்டி மற்றும் சூதாட்ட கும்பலை காவல்துறை கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். கந்துவட்டி தடை சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தி தற்கொலைகளை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும். குழந்தைலாம் 5 பேர். சொல்ல முடியுதா? 8 அது கேள்வி கேட்டான சொல்கிறது. சொல்ல முடியுதுதா? 8 பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்ட ஊழல் குறித்து விசாரணை வேண்டும். பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்ட ஊழல் குறித்து விசாரணை வேண்டும். தமிழ்நாட்டில் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடு கட்ட விரும்பும் ஏழைகளுக்கு 2,77,290 ரூபாயை மத்திய மாநில அரசுகள் இணைந்து மானியமாக வழங்குகின்றன. இந்த திட்டத்தை மாநில அரசு தான் செயல்படுத்துகிறது. போலியான பெயர்களில் நிதியை ஒதுக்கி முறைகேடு செய்தல், வீடு கட்டப்படாத நிலையிலேயே வீட்டுக்கு நிதி வழங்குதல் என முறைகேடு செய்தது தெரிய வந்ததை அடுத்து நாகை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 50 அதிகாரிகள் மீது தமிழக காவல்துறையின் கையூட்டு தடுப்பு பிரிவு வழக்கு தொடர்ந்துள்ளது. ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான திட்டத்தில் ஊழல் செய்வதை மன்னிக்கலாமா? மன்னிக்கவே முடியாது. சில மாவட்டங்களில் நடந்த ஊழல்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டத்தில் நடந்த ஊழல்கள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில்தான் குடிசைகள் அதிகம் என்பதால், எந்த மாவட்டம்? நம்ம மாவட்டம். குடிசைகள் அதிகம் என்பதால் இந்த மாவட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும். இதோட முடியுதா? 9 இதான் கடைசி. விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். விக்கிரவாண்டியில் தொடங்கி பண்ருட்டி வடலூர் மீன் சுருட்டி வழியாக விக்கிரவாண்டியில் தொடங்கி பண்ருட்டி வடலூர் மீன் சுருட்டி வழியாக கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் செல்லும் சாலையை 4 வழி சாலையாக மாற்றும் பணிகள் கடந்த 2017ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டன. 2017ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டன. மொத்தம் 160 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட 160 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் பணிகள் 7 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் நிறைவடையவில்லை. சென்னை உயர்நீதிமன்றமே ஆணையிட்டும் இந்த பணிகள் வேகம் பெறவில்லை. இதனால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதால் எரிபொருள் செலவு, நேரம் அதிகரிக்கிறது. இன்னொரு புறம் இல்லாத சாலைக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது பெரும் அநீதி. விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை பணிகளை காலக்கெடு நிர்ணயித்து விரைந்து முடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். பிரதமர் இன்னைக்கு தியானத்தில் ஈடுபடுறாரு கன்னியாகுமரியில். அது எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் சமயத்தில் அந்த மாதிரி ஈடுபடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சி, திமுக இந்த கட்சி புகார் இருக்கு. கன்னியாகுமரியில் பிரதமர் தியானம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. தேர்தல் நடத்தை விதிகளுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. தியானம் மேற்கொள்வது ஒவ்வொரு தனிநபரின் உரிமை. நாளைக்கு நீங்கள் கூட தியானம் பண்ணலாம் போய். அந்த உரிமை பிரதமருக்கும் உண்டு. பிரதமர் தியானம் செய்வதை மறைமுகமான தேர்தல் பரப்புரையாக கருத முடியாது. கடந்த 2019ஆம் தேர்தலின் போதும் இறுதிக்கட்ட தேர்தலின் போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள மாநிலத்தில் இமயமலையில் உள்ள கேதார்நாத்தில் தியானம் செய்தார். அப்போது எதுவும் பேசாத எதிர்க்கட்சிகள் இப்போது விமர்சிப்பதற்கு காரணம் தோல்வி பயன்தான். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மின்னிறுத்தம் ஏற்படுது ஐயா. மின்வெட்டு அதை பற்றியெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதான் இன்னும் போக போக அதிகம் இருக்கும். ஏன்னா இவங்க எந்த திட்டமும் புதுசாக இது பண்ணலை. எல்லாம் கடன் வாங்கி தான் இது பண்ணுறாங்க. நிறைய இதுக்கு ஒரே காரணம், இந்த மின்வெட்டு ஏற்படுவதற்கு ஒரே காரணம் என்ன சொல்லுங்கள், 3 எழுத்து. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் ஊவன்னா ரானா இல்லைன்னா என்னது
ஊழல். சார் மெட்ராஸ்ல ஒரே நாள்ல ஒரு 6 கொலை நடந்துருக்கு சார். மெட்ராஸ் 2 நாள் அவன் 6 கொலை நடக்குது. ஒரே நாள். ஒரே நாள் தான் 6 கொலை நடக்குது. அப்போது சட்டம் அப்புறம் அடுத்தது ஒன்று வருமே, ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, அதாவது இப்போ ஒரு ரவுடி இருக்கலாம், இன்னொரு ரவுடி இருக்கலாம், அவன் இருக்கலாம், அந்த கந்து வெட்டிக்கும், எல்லாம் போலீஸுக்கு தெரியும். போலீஸுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. ஆமாம், எல்லாம் தெரியும். பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் என்ன கண்ணு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்றது? அண்ணாமலை ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு விமர்சிக்கிறாரு அப்படின்ட்டு. அது கடும் கண்டனத்துக்கு அது அவர் அப்படி பார்க்குறாரு அவரை, அதனால் சொல்கிறாரு. அவருடைய பார்வை அந்த மாதிரி தோணுது. அதில் தானே தப்பு இருக்குது. கடந்த முறை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது இல்லை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். அவர் அந்த அம்மையாரே அப்படி பார்க்குறாரு, அதில் என்ன தப்பு? ஐயா வந்து நான் பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதா வந்து மோடி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது தொடர்பாக கடந்த முறை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சொல்கிறேன், அது இந்த கேள்விக்காக பண்ணால் தயார் பண்ணி இருக்கேன். பிரதமர் மோடி தமிழர்களை எந்த வகையிலும் அவமதிக்கவில்லை. ஒடிஷாவில் பிரச்சாரம் செய்யும்போது அம்மாநில அரசில் ஆதிக்கம் செலுத்தி வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் அதிகாரியை மறைமுகமாக குறிப்பிட்டு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தனிநபரை பற்றி கூறிய கருத்து எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிப்பதாகும். அரசியல் செய்யவே திமுக இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறது. இது தவறு. பிரதமர் தமிழ் மீதும் திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்கள் மீதும் தமிழர்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டிருக்கிறார். நாளை மறுநாள் கூட கன்னியாகுமரியில் தியானத்தை முடித்து கொண்டு அங்குள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர் மரியாதை செலுத்தவிருக்கிறார். அவர் தமிழர்களை அவமதிக்க மாட்டார். ஐயா 1982க்கு பிறகுதான் மகாத்மா காந்தியை வந்து இந்திய மக்கள் அறிவார்கள், அதுக்கு முன்னே அறிவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு மேற்குவங்க பிரச்சாரம் மேற்கு வங்க பிரச்சாரத்துல 1982க்கு பிறகுதான் மகாத்மா காந்தி வந்து இந்திய மக்கள் அறிவார்கள், அதற்கு முன்னே அறிவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்பல பிரதமர் மோடி வந்து நேற்று தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா திரைப்படத்தின் மூலமா தான் உலக மக்கள் வந்து அறிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நெல்சன் மண்டேலா அது போல அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது சரியா தெரியல. அடுத்ததான கேளுங்க. தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் மட்டும் விவசாயிகள்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா ஐயாவோட நீங்க கிடப்பில் அது அப்படியே கிடப்பில் அது அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே ஒரு திட்டம், இன்னொரு திட்டம், அந்த திட்டம் அதுவும் அப்படியே கிடக்குது. நான் போன தடவை சொல்லிக்கிறேன், புதிய பாசன திட்டங்கள் எதுவும் ஆணைகள் எதுவுமே செய்யலை. 1 TMCக்கு மேலே ஒவ்வொரு அணை கூட கட்டலை. ஆனால் அவங்க சொன்னாங்க 52.87 அணை கட்டிருப்பேன்னு சொல்லுவார் ஒருத்தர், ஒரு திமுக அமைச்சர். சரி, சரியா சொல்கிறேன். கந்து வட்டி பற்றி தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆன்லைன் ரம்மி வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து தடைக்கு சட்டம் இருந்தாலும் கூட தொடர்ந்து இயங்கிட்டே வருது. அதை நிரந்தரமாக தடுக்கவே முடியுது. அதுக்கு சரியான சட்டங்கள் உச்சநீதிமன்றத்தில் இங்கே வந்து தள்ளுபடி இது பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் திரும்ப இது பண்ணணும். அதை மேல்முறையீடு செய்து இது பண்ணி அதை ஒழிக்கணும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி செய்யவில்லை, அரசு அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு எப்படி பாக்குறீங்க? அரசு அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யறாங்க, முதல்வர் வந்து ஒரு பொம்மையா இருக்காருன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? கண்ணு இதெல்லாம் வேணும். அதாவது அதிகாரிகளை வச்சு தான் முதல்வர் ஆட்சி பண்ண முடியும், அமைச்சர்களும் ஆட்சி பண்ண முடியும். அதிகாரிகள் எல்லாமே எப்படி பண்ண முடியும்?
சரி. இந்த முடிவு முதலமைச்சர் எடுக்கல. இல்லை இல்லை, அதிகாரிகள் முதல்வரை கேட்குறாங்க, அதிகாரிகள் அமைச்சர்களை கேட்குறாங்க. கையெழுத்து போடுறது அவங்க தானே பண்ணுறாங்க, படித்து தானே கையெழுத்து போடுவாங்க. அதனால் அது வழக்கமாக இருக்கிற நடைமுறை தான். அது ஒன்று வரும். மோர் குடிக்கிறீங்களா, தேநீர் குடிக்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? இது 2058ன்னு சொல்லிட்டீங்க, நம்ம 27,850 மாற்றி 2058ன்னு சொன்னீங்க. அது அவ்வளோ கிடையாது, 27,858. அதில் ஒரு தவறு. 2058ன்னு சொன்னால் 27,058ன்னு திருத்திங்க. என்ன கண்டு சொன்னேன்? திமுகவோட தேர்தல் வாக்குறுதி 495 பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சு 3 ஆண்டு ஆகுது, அவ்வளோ முன்னுரிமை கொடுக்கல. வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க தான். ஆமாம், அதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதில் யாரும் சரியாக கவனம் செலுத்தலை. அதுக்காக தான் போன தடவை சொன்னேன், ஒரு 6 மாதம் ஆட்சியை என்கிட்ட கூட கொடுக்கணும். நான் சொல்கிற மாதிரி 6 மாதம் அதிகாரிகள், அந்த ராமதாசன் ஒருத்தர் இருப்பார் தோட்டத்தில், அவர்கிட்ட அவர் சொல்கிற மாதிரி வரையும். அது யாரும் உங்களெல்லாம் தெரியவே கூடாது. உங்களெல்லாம் தெரியாமே வந்து இங்கே கேட்டுக்கு என்கிட்ட செய்தாருன்னு வச்சுக்கா, இவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவேன். யாருக்கு? ஸ்டாலினுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நான் சொல்கிறத அப்படியே செய்யணும். ஒரு பொட்டலம் கஞ்சா இல்லாமல் பண்ணிடுவேன். ஒரு பொட்டலம் எங்கேயும் விற்க முடியாது. ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட 20 புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர்களை தேர்ந்தெடுத்து என்கிட்ட அனுப்புங்க. நான் வந்து 1 மணி நேரம் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பேன். இல்லை, நடைமுறை சொல்ல நடக்காதது எப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நீங்கள் கேட்பீங்களே, அதுக்காக சொல்ல வரேன். அப்படி எல்லாத்துலேயும் நான் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பிரிவு போட்டு, இப்போ கந்து வெட்டி இந்த கிளிநூர் போலீஸ் ஸ்டேஷன் தானே இந்த சரகம், கிளிநூர் கந்து வெட்டி, அப்புறம் இந்த இப்போ சொன்ன சமாச்சாரங்கள், அப்புறம் கஞ்சா போதை, இதெல்லாம் இருந்ததுன்னா யாராவது இந்த எண்ணுக்கு ஒரு தொலைபேசியில் பேசினாக்கா அது உண்மையான உடனே அந்த சப் இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கும் மாற்றப்படுவார். இங்கே இருந்து தண்ணி இல்லாத காடு இப்போ எதுவும் இல்லை. கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரி தண்ணி நல்லா தண்ணி இருக்குது. இந்தாண்ட ராமநாதபுரம் அங்கே மாற்றினான்னு வச்சுக்கோ, அங்கேயும் போய் ஏதாவது வேலையை காட்டினான்னா அதை அவன் தூக்கி இந்த பக்கம் திருத்தணி பக்கம் செங்கல்பட்டு இங்கே மாற்றுறது. ஒரே நாளில் 10 ட்ரான்ஸ்ஃபர் போடணும். நான் சொல்லுவேன், ஒரே மாதத்தில் 10 ட்ரான்ஸ்ஃபர் போட்டுறேன் அப்படின்னா அவன் திருந்தவே வழி இல்லைன்னா அவன் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அதுன்னு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். அவனுக்கு ஏதாவது ஒரு 2 ஏக்கர் மலையில் நிலம் கொடுத்து அங்கே போய் பயிரிடு. அவன் அங்கே போய் கஞ்சா பயிரிட்டு போகிறான். தனி இல்லாத காடு ராமநாதபுரம் சொன்னீங்க ஐயா, அது தனி இல்லாத காடுனால இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சீமை கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கு ஐயா. அது எடுக்க தமிழக அரசு இன்னை வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை சும்மா அது எவ்வளோ நான் சொல்லிட்டேன். அது எப்படி அதை அழிக்கணும், முற்றிலுமாக அழிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அதெல்லாம் நான் இதில் வந்து ஷேடோ பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அதில் ரொம்ப அழகாக தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அரசுக்கு அதிக இது இல்லை. சரி, ரொம்ப நன்றி. நாம் மீண்டும்